Hi, வணக்கம். நான் கதிர். இன்னைக்கு வீடியோல 10th Maths Unit 1 Relation and Functionல Exercise 1.1ல question number 6 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டினை பாருங்க. A, B, C. ஸோ 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட்ஸை யூஸ் பண்ணி இந்த 3 ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ணணும். தமிழ்ல 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க ABC அப்படின்னு. இந்த 3 கணங்களையும் பயன்படுத்தி இந்த 3 ப்ராப்பர்ட்டியை வந்து சரி பார்க்கணும். சரியா? ஓகே. So first இந்த ABC அப்படிங்கற அந்த 3 செட்ஸும் ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்களா அப்படி நம்ம செக் பண்ணிக்கணும். C மட்டும் ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ Aவும் Bயும் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதாவது கண கட்டமைப்பு முறையில் கொடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம அட்டவணை முறைக்கு மாத்தணும். சோ செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணிடணும். இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த வொர்க் கம்ப்ளீட் பண்ணனும். சோ A அப்படிங்கற அந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. அந்த Aங்கற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் belongs to capital W. அதாவது எல்லா எலிமெண்ட்டும் ஹோல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கறாங்க. சோ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் 0 1 2 3 and then etc. So that is the whole numbers. So இந்த whole numbers எல்லா நம்பர்ஸும் அவங்க எடுத்துக்க சொல்லல. ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னன்னா அந்த நம்ம சூஸ் பண்ற எலிமெண்ட் less than 2 2 விட கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. அப்போ ஹோல் நம்பர்ஸ்ல 2 விட கம்மியா அப்படினு பாக்கும்போது 0 and 1 அப்படினா நமக்கு கிடைக்குது. சோ அப்போ A equal to set of 0 1. Okay, and then Bங்கற செட்ட பாருங்க. நெக்ஸ்ட் Bங்கற செட். சோ Bங்கற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் belongs to capital A. So capital N அப்படினா என்ன? Set of natural numbers. So set of natural numbers அப்படிங்கிறது 1 2 3 and then etc. அப்போ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் அவங்க சூஸ் பண்ண சொல்லல. some condition சொல்லிருக்காங்க. அது என்ன கண்டிஷன் அப்படினா நம்ம சூஸ் பண்ற அந்த எலிமெண்ட் 1 விட கிரேட்டரா இருக்கணும் and then 4 and less than 4 ஆ இருக்கணும். சோ அந்த x ஓட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கணும். 4 எடுத்துக்கலாம், 4 விட கம்மியாவும் எடுத்துக்கணும் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்படினு பார்த்தா 1 விட அதிகமா அப்படினு சொல்லும்போது 2 ல இருந்து நம்ம चूஸ் பண்றோம். 2 3 4 5 6 அப்படினு. and then 4 விட கம்மி அப்படினு சொல்லும்போது 4 இன்க்ளூடட். ஏன்னா இங்க ஈக்குவல் சிம்பல் இருக்குறனால 4 also included and then 4 விட கம்மியாவும் நம்ம चूஸ் பண்ணனும். அப்ப 4 and 4 ல இருந்து கம்மியா அப்படினு சொல்லும்போது 4 3 2. சோ இங்க வந்து 1 விட அதிகம் சொல்லும்போது 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த 3 நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு B செட்ல இருக்கும். சோ B equal to set of 2 3 4. ஓகேவா? சோ C set already given in roster form. சோ அத அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 3 5. ஓகே? சோ 3 செட்ஸும் நம்ம roster formக்கு கன்வர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணலாம். First subdivision. So first subdivision அப்படினு பாக்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க. இது வந்து வெரிஃபை பண்ணனும். சோ வெரிஃபை அப்படிங்கிறது LHS சைடு தனியா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும், RHS சைடு தனியா அஸ்யூம் பண்ணிக்கணும். ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படி செக் பண்ணனும். சோ நான் LHS சைடு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சோ LHS equal to A into B union C. A into B union C அப்படினு இருக்கு. So first preference always given the bracket. So bracket இருக்கிறத first find பண்ணிடுவோம். B union C இருக்கு bracketல. So அத first find பண்ணிடலாம். B அப்படிங்கற செட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? Set of 2 3 4 union and then C அப்படிங்கற செட் 3 5. ஓகே? இப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணனும். யூனியன் பண்ணுங்க. யூனியன் பண்றது அப்படிங்கிறது ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் சேர்த்து ரைட் பண்ணனும். சோ அப்படி ரைட் பண்ணும்போது 2 3 4 and 5. சோ ரெண்டு யூனியன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். and then next LHS சைடு டோட்டலா ஃபைண்ட் பண்ணனும். அதாவது A cross B union C இது ஃபுல்லாவே ஃபைண்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் A ங்கற செட் இருக்கு. சோ ரைட் தி A செட். A ங்கற செட் 0 1 and then into next B union C. ஆல்ரெடி நம்ம B union C ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சோ 2 3 4 5.
ஸோ இதுதான் B யூனியன் C. ஸோ ரெண்டு செட்டுக்கு நடுவில் என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணி செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஸோ 0, 2 and then 0, 3 and then 0, 4 and then 0, 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணனும். சோ 1, 2 1, 3 1, 4 and then 1, 5. ஓகேவா? ரைட். சோ LHS கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் RHS. சோ அந்த ப்ராப்பர்ட்டில RHS என்ன இருக்குன்னா A cross B of union A cross C. சோ நான் RHS ரைட் பண்றேன். RHS equal to A cross B union A cross C. So first நான் first bracket இருக்கிறத ஃபைண்ட் பண்ண போறேன். A cross B. So A cross B equal to A ங்கிற செட் என்னது? क्वेश्चनல 0, 1 set of 0, 1 into B ங்கிற செட் set of 2, 3, 4 2, 3, 4. So இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நான் என்ன பண்ணனும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். சோ ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணி செகண்ட் செட்ல ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணனும். அப்படி ரைட் பண்ணும்போது நமக்கு 0, 2 0, 3 and then 0, 4. next second element choose பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணுங்க. 1, 2 1, 3 and then 1, 4. okay, and then next A cross C. A cross C. So write the A set. So A set அப்படிங்கற set of 0, 1 into C set of 3, 5. So ரெண்டு செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணி செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணுங்க. So 0, 3 and then 0, 5 and then next second element அதே மாதிரி சூஸ் பண்ணி ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணுங்க. 1, 3 1, 5 1, 5. So இப்போ A cross B யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், A cross C யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரெண்டையும் யூனியன் பண்ணனும். So ஃபைனலா therefore A cross B union A cross C equal to இந்த ரெண்டு செட்டையும் யூனியன் பண்ணனும். A cross B A cross C ரெண்டு யூனியன் பண்ணனும். So யூனியன் பண்ணும்போது இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் சேர்த்து ரைட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் அப்படியே ரைட் பண்ணுங்க. 0, 2 0, 3 0, 4 and then 1, 2 1, 3 and then 1, 4. okay, இப்போ first A cross B அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டேன். யூனியன் A cross C. இப்போ A cross C ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்கமான்னு பாருங்க. ரைட் பண்ணிருந்தா விட்டுட்டு ரைட் பண்ணாத எலிமெண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 0, 3 ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்கோம். ஓகே, 0, 5 பாருங்க. 0, 5 நம்ம ரைட் பண்ணல, அதனால 0, 5 ரைட் பண்ணிடுறோம். and then next 1, 3 சோ ரைட் பண்ணிருக்கோம். 1, 5 சோ இங்க எங்க ரைட் பண்ணல, சோ ரைட் பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி ரெண்டு சைடுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூனியன் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். சோ அவ்வளவுதான் RHS. இப்போ LHS RHS ரெண்டும் கம்பேர் பண்ணுங்க. 0, 2 0, 3 0, 4 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5. சோ எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கனால ஃபைனலா LHS equal to RHS hence verified. So first subdivision முடிஞ்சது. So next second subdivision. Second subdivision the first LHS side assume பண்ணிக்கலாம். LHS equal to A cross B intersection C. Okay, so first preference given the bracket. So bracket குள்ள B intersection C இருக்கு. So அத ஃபைண்ட் பண்ணிடலாம். So first B set. So write the B set.
2, 3, 4. Operation intersection. Next the C set. So write the C set. Set of 3, 5. So ரெண்டு செட்டையும் intersection பண்ணணும். Intersection அப்படிங்கிறது common elements from the both sets. So என்ன common elements? So ரெண்டு செட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 only common. So 3 அப்படிங்கிறது answer. And then next we find LHS side ஃபுல்லாவே ஃபைண்ட் பண்ண போறோம். So LHS side அப்படின்னு பார்க்கும்போது A cross B intersection C இருக்கு. So first A set இருக்கு. So write the A set 0, 1 and then Cartesian product. Next B intersection C. So B intersection C ல ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் அப்படினா set of 3. So இப்போ இந்த ரெண்டு செட்டையும் Cartesian product பண்ணனும். So ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் செட்ல, செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர்ட் பேர்ல ரைட் பண்றோம். So ரைட் பண்ணீங்கன்னா 0, 3 and then அவ்வளவுதான். நான் 0, வேற எதுவும் எலிமெண்ட்ஸ் அங்க இல்ல. So next ஒரு next 1 அப்படினு இருக்கு. So next 1, 3. Okay. So LHS side over and then next RHS. So RHS என்ன இருக்கு அப்படினா RHS side A cross B of intersection A cross C. So first A cross B find பண்ணிடலாம். A cross B. So write the A set. So set of 0, 1 into next B set. So set of 2, 3, 4. So ரெண்டையும் Cartesian product பண்ண போறோம். First ஒரு element choose பண்றோம். Second setல ஒவ்வொரு element கூட ordered pairல write பண்றோம். So 0, 2 and then 0, 3 and then 0, 4. And then second element choose பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு element கூட ordered pairல write பண்றோம். So 1, 2, 1, 3 and then 1, 4. Okay. Right? And the next A cross C find பண்ண போறோம். Next. So write the A set 0, 1 into next C set. Set of 3, 5. So ரெண்டையும் Cartesian product பண்ண போறோம். So ஒரு element choose பண்ணி second setல இருக்கிற ஒவ்வொரு element கூட ordered pairல write பண்றோம். So 0, 3 and then 0, 5 and then 1, 3 and then 1, 5. Okay. So A cross C யும் find பண்ணிட்டோம். Next A cross B யும் A cross C யும் intersection பண்ணனும். So therefore A cross B intersection of A cross C. So equal to, so இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் intersection எடுக்கணும். அதாவது common elements. So ரெண்டு செட்டும் common elements அப்படினு பார்க்கும்போது இங்க 0, 3 இருக்கு. So இங்க இருக்கு. So 0, 3 is the common. And then 0, 5 இருக்கு. இங்க இல்ல. 1, 3 இங்க இருக்கு. So 1, 3 is the common. And then next 1, 5 இங்க இல்ல. So இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் common. So just compare பண்ணுங்க LHS side RHS side. So both are equal. So finally we write LHS equal to RHS is verified. Next third subdivision பார்க்கலாம். Third subdivisionல நான் LHS side first assume பண்ணிக்க போறேன். So LHS equal to A union B of into C. So first preference bracket. So bracketல A union B find பண்ணனும். So Aங்கிற set of 0, 1 and then next union Bங்கிற set of 2, 3, 4. Okay. And then ரெண்டு செட் யூனியன் பண்ணனும். So ரெண்டு யூனியன் பண்ணா 0, 1, 2, 3, 4. So total 5 elements கிடைக்குது. And the next total LHS find பண்ண போறோம். Total LHS A union B of into C. So A union B first இருக்கு. ஆல்ரெடி நம்ம அதை find பண்ணி வச்சிருக்கோம். So A union B க்கு பதிலா இந்த செட்ஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0, 1, 2, 3, 4. Okay. And the next operation Cartesian product. Next C set. C set வந்து 3, 5. So இப்போ இந்த ரெண்டு செட்டையும் Cartesian product பண்ணனும். So 0 எடுத்து choose பண்றோம் first element. Second setல இருக்கிற ஒவ்வொரு element கூடவும் ordered pairல write பண்றோம்.
so 0, 3 and then 0, 5. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் choose பண்ணி ரைட் பண்ணா 1, 3 and then 1, 5. And then third element 2, 3 and then 2, 5. And then fourth element 3, 3 and then 3, 5. And then fifth element 4. So 4, 3 and then 4, 5. So ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். So LHS side over. Next RHS side. RHS equal to RHS side ல பாருங்க A cross C union B cross C. So A cross C of union B cross C. So first bracket ல இருக்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். A cross C. So first write the A set of 0, 1 and then operations the Cartesian product and the next C set 3, 5. So ரெண்டையும் Cartesian product பண்ணீங்கன்னா 0, 3 and then 0, 5. Next 1, 3 and then 1, 5. அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? And the next B cross C find பண்ணிடலாம். B cross C. So write the B set 2, 3, 4 and then operation Cartesian product. Next C set. So write the C set of 3, 5. So ரெண்டு யூனியன் Cartesian product பண்ணா 2, 3 and then 2, 5 and then 3, 3 and then 3, 5. Finally 4, 3 and then 4, 5. So B cross C find பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு செட்டையும் யூனியன் பண்ணனும். அதாவது A cross C ஐயும் யூனியன் ஆஃப் B cross C. So இப்போ இந்த A cross C B cross C ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி ரைட் பண்ணனும். பாருங்க. So நான் என்ன பண்றேன்னா first A cross C ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படியே ரைட் பண்ணிடுறேன். 0, 3 and then 0, 5 and 1, 3 and then 1, 5. So next second set அதாவது B cross C இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எலிமெண்ட்ஸ் ரைட் பண்ணிருக்குமா செக் பண்ணிட்டு ரைட் பண்றேன். 2, 3. So இனிமே நான் ரைட் பண்ணல. So ரைட் பண்ணிட்டேன். And then 2, 5. So ரைட் பண்ணல. ரைட் பண்ணிட்டோம். And then 3, 3யும் ரைட் பண்ணல. 3, 5 அதுவும் ரைட் பண்ணல. And then 4, 3. So அதுவும் ரைட் பண்ணல. 4, 3. Okay. And then next 4, 5. So 4, 5ம் இல்ல. அதுவும் ரைட் பண்ணிட்டேன். So இப்போ இதுதான் நமக்கு RHS. இப்போ LHS உம் RHS உம் கம்பேர் பண்ணுங்க. So இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் சேம் அப்படியே இங்கேயும் அப்படியே இருக்கு. So LHS equal to RHS. So LHS equal to RHS. ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. அதனால அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். So it's verified. அவ்வளவுதான் இந்த சம். So next வீடியோல வேற ஒரு சம்மோட மீட் பண்ணலாம். Thank you.